ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் ஒரு சூப்பரான நூடுல்ஸ் ரெசிபி. ஒரே மாதிரியாக நூடுல்ஸ் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறையில் செஞ்சுருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்மில் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஒரு 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வதங்கினதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் தக்காளி ஒரு 1.5 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 பழனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, எனக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ மேகி மசாலா இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு 3 பேக்கெட் நான் எடுத்திருந்தேன். ஸோ 3 பேக்கெட்லேயும் 3 இருக்கும். அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இது சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேங்கி டேஸ்ட் கிடைக்கும் இந்த நூடுல்ஸில். இப்போ இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா, இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து வேக வைங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு இதை மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நீங்கள் இந்த மசாலாவை ஒரு ஓரமாக தள்ளிடுங்க. அந்த கடாயிலேயே நாம் முட்டை பொரித்து எடுக்க போகிறோம். அதுலேயே இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நான் 3 மேகிக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையும் சேர்த்து நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிச்சிக்கணும். நான் கடாய் பெருசாக இருக்கிறதுனால அதிலே செஞ்சுருக்கேன். நீங்கள் சின்ன கடாயாக சின்ன பாத்திரமாக வச்சுருந்திங்கன்னா தனியாக முட்டையை பொரித்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் மேகி நூடுல்ஸ் எடுக்கிற அளவு பொறுத்து தான் இந்த தண்ணி, இந்த மசாலாக்கள் இது எல்லாமே, முட்டை இது எல்லாமே. இப்போ தண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் மேகி நூடுல்ஸை சேர்த்துடலாம். நான் 3 பேக்கெட் எடுத்திருந்தேன். ஸோ 3த்தையும் இது மாதிரி நல்லா உடச்சி அதில் போட்டுருங்க. நல்லா இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி எடுக்கணும். நல்லா தண்ணிலாம் வற்றி நம்மளுக்கு நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இது மாதிரி வரும். இப்போது கொத்தமல்லி தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.